மின்மினியில போஸ்ட் போடு, மேட்ச்ல விசில் போடு. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி ஆப். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவையொட்டி ஏராளமான பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தி வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பவானி. வணக்கம் பவானி. பங்குனி உத்திர திருவிழாவையொட்டி திருச்செந்தூருக்கு வரும் பக்தர்களுக்கு என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன, விவரங்கள் என்ன? நிச்சயமாக, அதாவது ஆண்டிற்கு ஒரு முறையாவது குலதெய்வ வழிபாடு என்பது மிகவும் அவசியமாகும். இவ்வழிபாடு ஆண்டுதோறும் தமிழக மக்களால் சிறப்பாக செய்யப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் பங்குனி உத்திர திருவிழா இன்று வெகு விமர்சையாக தற்போது நடைபெற்று வருகிறது. இதனை முன்னிட்டு இன்று அதிகாலை 3 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு 3:30 மணிக்கு விஸ்வரூப தீபாரதனையும் 5 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்று சரியாக காலை 6 மணிக்கு வள்ளியம்பாள் தபசுக்கு எழுந்தருளினார். அதிகாலை முதலே கன்னியாகுமரி, மதுரை, சென்னை, திருச்சி, திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து பங்குனி உத்திர திருவிழாவிற்காக முருகனை வழிபாடு செய்து நேற்று முதலே பக்தர்கள் திருச்செந்தூரை நோக்கி தங்களது குடும்பத்துடன் வந்த வண்ணம் உள்ளனர். இவ்வாறு வந்த பக்தர்கள் அழகு குத்தியும், பால் காவடி, மயில் காவடி, வேல் காவடி என பல்வேறு காவடிகள் எடுத்தும் அங்க பிரதட்சணம் செய்தும் முருகனை வழிபட்டு தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தியும் வருகின்றனர். தொடர்ந்து மாலை 5 மணிக்கு குமரவிடங்க பெருமான் தங்கமயில் வாகனத்தில் எழுந்தருளி மேலக்கோயில் பந்தல் மண்டப முகத்திற்கு செல்கிறார். அங்கு சுவாமிக்கும் அம்பாளுக்கும் தோல்மாலை மாற்றும் நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது. சுவாமியும் அம்பாளும் வீதியுலா வந்து கோவிலை செல்கிறார்கள். இரவு 9 மணி அளவில் கோவிலில் 108 மகாதேவர் சன்னதி முன்பு குமரவிடங்க பெருமானுக்கும் வள்ளி அம்பாளுக்கும் திருக்கல்யாணமானது நடைபெறுகிறது. இவ்விழா நிகழ்வினை காண்பதற்காக பல்வேறு பகுதிகளில் இருந்து உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்கள் வருகை தந்து முருகனை பக்தி கோஷங்களை எழுப்பி வழிபட இருக்கின்ற இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவல் குழு தலைவர் அருள்முருகன், இணை ஆணையர் கார்த்திக் மற்றும் கோவில் பணியாளர்கள் செய்து வருகின்றனர். மேலும் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர், மின்சாரம் மற்றும் இதர வசதிகள் அனைத்துமே கோவில் நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தற்பொழுது பக்தர்களின் வருகையால் திருச்செந்தூர் கோவில் வளாகம், கடற்கரை பகுதிகள் மற்றும் வாகன நிறுத்துமிடங்கள் உள்ளிட்டவர்கள் மட்டுமல்லாமல் திருச்செந்தூர் பகுதி முழுவதுமே விழாக்கோலம் போன்று காணப்பட்டு வருகின்றது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி பவானி. மின்மினியில போஸ்ட் போடு, மேட்ச்ல விசில் போடு. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி ஆப்.